வாழ்க்கையின் உண்மை விஷயங்களும் உண்மை தகவல்களும். யாரை பிளாக் செய்யலாம் உங்களோட வாழ்க்கையில்? யாரை நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க? வேண்டாம், அறவே வேண்டாம்னு நினைக்கிற கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறாங்களா? தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத விஷயத்தில் தொல்லை, உங்களை மீறியே தொல்லை, உங்களை தேவையில்லாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம், உங்கள் நண்பரா, தெரிஞ்சவனா, இல்லை மல்டி டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதுக்கு உண்டான தொல்லையா? ஏதாவது மேக்ஸிமம் ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்க. அவங்ககிட்டலாம் மெசேஜ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள், ஃபோன் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்தாவே பிளாக் தூக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு அவங்க கேடு இல்லை, பாராட்டுறாங்க, ஓகே, கிண்டல் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். லந்து பண்ணுறாங்க, தனியாக சிரிக்கிறது, தனியாக பேசுறது, கூட்டத்தில் கூப்பிட்டு வச்சு பேசுறது, கூட்டத்தில் கூப்பிட்டு வச்சு ஏளனமாக பேசுறது, கூட்டத்தில் கூப்பிட்டு கிண்டலாக பேசுறது, அவங்களுக்கு இயற்கை குணமாக இருக்குது. அவன் அப்படி தான் ஜாலியாக இருப்பான். நீங்கள் ஜாலியே இல்லை. ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் பேசும்போது, ஒரு நல்ல கருத்து சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள். அவன் கிண்டல் மனுஷன்னா அந்த கிண்டல் மனுஷன் கிட்ட இருந்து விளைவிக்கணும். அது உங்களோட ஜூனியராக இருந்தால் அது ஆகவே ஆகாது. ஆனால் அது உங்களோட வாழ்க்கையே ஏதோ ஒரு பக்கம் சிதைச்சு போடும். நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், எல்லா திறமையாக இருந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். எந்த இடத்துல ஜாலியாக இருக்கணுமோ அந்த இடத்துல ஜாலியாக இருங்க. எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருக்காதீங்க. இப்போலாம் தூக்கி அடித்து சாப்பிட்டுருவாங்க. உங்களுக்கு எதை நீங்கள் காட்டணுமே, எதை நீங்கள் செய்யணுமோ, எதை நீங்கள் சரியாக கவனிக்கணுமோ அதை கரெக்டாக கவனித்து குருவாக பாருங்கள். முடியலையா யோசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் சீனியரு, பாஸு, கீழே இருக்கிறவங்ககிட்ட தயவுசெய்து கேளுங்க. அவங்ககிட்ட பிடிதல் படையிலைன்னா ஆஃபீஸ் ஐடி சம்மந்தமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, தெரியாது. இல்லைன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இல்லைன்னா கடைக்காரர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் நண்பர்கள் கடைக்காரர். இல்லைன்னா விவசாயிகிட்ட கேளுங்க, இல்லைன்னா கட்டட வேலை சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட கேளுங்க. அவங்கள அந்த கஷ்டத்தில் அடிபட்டு யாராருக்கிட்ட எப்படி பேசலாம், எப்படியே பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிற சிஸ்டமேட்டிக் சொல்லி தருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இல்லை, விட்டுருங்க. ஒரு கடைக்காரர் நல்ல பழக்கம்னா கேளுங்க, நல்ல ஆலோசனை தருவாங்க. இல்லைன்னா மார்க்கெட்டிங் பசங்கள்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா ஒரு விவசாயி விட்டு கண்டிப்பாக கேளுங்க. இல்லைன்னா கட்டட வேலை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேளுங்க. கட்டட வேலை இல்லை ரொம்ப கடின ஒர்க் இருக்குன்னு தெரியுங்களா, மரம் இருக்கிறது எல்லாமே, மரம் இருக்கிறது, மிஷின் தூக்குறது, மளிகை கடையில் வேலை செய்கிறீங்க, பேசுகிறக்கே டைம் இருக்காது, அவங்ககிட்ட எங்கே வைக்காது, கேளுங்க. அதெல்லாம் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஐடியாஸில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைண்டில் நோட்டு கையிலையும் கூட எழுதி வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எதுக்கு வேண்டாங்கிற, எதனால் வேண்டாங்கிறான்ட்டு. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பர்சனல் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அம்மா அப்பா இருப்பாங்க, இவனுக்கு உண்டான விஷயம் இருக்குது, வேலைக்கு போகணும், சம்பளம் வரும், அப்படி அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒருத்தனை ஆசைப்பட்றாங்கிறதுக்கு வேண்டி அதை செய்கிறது, கிண்டல் பண்ணுறாங்கிறதுக்கு வேண்டி அவங்களுக்கு வேண்டி நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தும் போது தூக்கி அமுக்கிடுவாங்க. ஏவன் ஏமாந்துட்டு இருக்கிற, ஏவன் துத்திட்டு இருக்கிற, ஏவன் திருந்துட்டு இருக்கிறான்னு எத்தனையோ பேர் வாய் திறந்துட்டு காட்டிருப்பாங்க. அதுவும் உங்கள் ஊரில் ஏகப்பட்ட பேர். உங்கள் சொந்தக்காரர் உங்களுக்கு தெரிஞ்சு வந்தே நிறைய பேர் உங்களை போட்டு அமுக்கி போடுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் உங்களை மேலே அந்த ஈர்ப்பு வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த ஈர்ப்புகள் இருக்காது. ஒன்று எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க, எனக்கு பண்ணலையான்னு ஒரு ஏக்கம் இருக்குது, சரிங்களா? அந்த ஏக்கங்கிறது வேறு. கிண்டல் மனிதன். இப்போ உங்களோட கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், உங்களோட ஜூனியராக இருக்கலாம், சீனியர் இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், இங்கேயே லோக்கலே இருக்கிறாங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிற பக்கமும் இருக்காங்க. என்ன சொன்னாலும் பாராட்டுற மாதிரியும் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நண்பா, பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, பார்த்துக்கலாம், நீ வாட்டுக்கு முயற்சி, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கிறாங்க. அங்கே நிறையா பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க. யாருமே பக்கத்தில் வரல, யாருமே பாராட்டலை, யாருமே ஒன்றும் பண்ணல, எதுவும் செய்யலைன்ற உங்கள் பாணியில் நீங்கள் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுங்க, நல்லது. யாருமே சொல்ல வேண்டாம். ஒரு லெவலில் போகிற வரைக்கும் யாருமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பப்ளிக்கில் போயிட்டு நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம்,
திறமையாக இருக்கிறோம், வீடியோ போடுறோம், ஆடியோ போடுறோம், விஷயம் பேசுகிறோம், ஒரு மிமிக்ரி பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், திறமை ஏற்கிற மனுஷன் அவனை தான் அவன் கிண்டல் பண்ணுவேன். சின்ன பையன் இப்படி இருக்கும்போது பப்ளிக்கில் போய் வீடியோ போடுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ ரீல்ஸுங்கிறத கண்டன்ட்டு இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ரீல்ஸுங்கிறத வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னா ஃபேமஸ் ஆகாம்பாங்க, வேஸ்ட்டுன்னு சொல்ல, அதை வந்துட்டு பப்ளிக்காக நின்று அதிகமாக போடாதீங்க. ஃபேமஸ் ஆகுங்கிறது வேறு. ஃபேமஸ் ஆகு ஒரு சிலருக்கு காமெடி ரொம்ப காமெடி வேணால் ஃபேமஸ் ஆகு, அப்படியே மேலே போய் அடித்து டப்புன்னு நின்றுக்கு, அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இருக்குது ஒழியாந்துருக்கு. அது ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஃபார்மலாக ஒரு ஃபார்மெட்டு எடுத்து போகணும். எல்லாமே நீங்கள் வேலையில் எப்படி கண்ணுங்கருத்தாமல் இருக்கிறீங்க, குடும்பத்தில் எப்படி கண்ணுங்கருத்துமா, வேலையில் எப்படி கண்ணுங்கருத்துமா, ஒரு பாராட்டோட ஒரு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் அங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றியும் அங்கேயும் எங்கேயும் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கவனமாக கையாண்டு மேற்கொண்டு அதை கொண்டு போய் ஒரு பக்கம் நிற்கிறதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏகப்பட்ட கிண்டல், ஏகப்பட்ட ஏளனம், ஏகப்பட்ட கேவலமெல்லாம் வரும். எது வந்தாலும் தூக்கி பிளாக்கில் அடித்து தட்டி விட்டு போயிட்டே இருங்க. பிளாக்கில் போட்டுருங்க, அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி. காலையில் கிளம்புறீங்க வேலைக்கு, சாயங்காலம் வரைக்கும் யாராவது தொந்தம் பண்ணால் உங்களால் ஜமாளிக்க முடிஞ்சால் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். ஜமாளிக்க முடியும்னு பிளாக்கில் போட்டுருங்க. நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்குமே உண்டான விஷயந்தான். பிளாக்கில் போடுற காரணம் நம்ம மீறி தொல்லைகள், புரியாத தன்மை. நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதையவே கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆள் இல்லைங்க, கேட்டுங்களா? அதுக்கு நம்ம ஆள் இல்லை. நம்ம ஆள் இல்லாத போது என்ன பண்ணணும்? வாடா ராஜான்ட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் பிளாக்கில் தூக்கி போட்டுருங்க. எதுவுமே பேசுங்க, எந்த ஒரு பேச்சுமே பேசாதீங்க, எந்த ஒரு வாக்கியம் பேசுங்க, எந்த ஒரு மெசேஜ் பர்சனலாக இஷ்யூன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஏன்னா உலகில் புரிதல் கம்மி, இவ்வுலகில் புரிதல் நிறைய பேருக்கு கம்மி. அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன தான் உங்களோட பர்சனல் ரீசன், இது காரணம், ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, போகாத வேலைக்காவது சாப்பாடு இல்லை, உடம்பு வலிக்குது, டயர்டாக்குது, சோர்வாக்குது, வேலைக்கு போய்ட்டு ஒரு அலைச்சலாக்குன்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபேன் ஒரு கூட்டம் இருக்குது, கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று பிடிச்சி போயிடு, அதையே பிடிச்சிக்குவாங்க, அந்த சொங்கவே பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஏதோ ஒன்று செய்வீங்க, ஏதோ ஒன்று பிடிச்சி போயிடு. நீங்கள் மோட்டிவேஷனுக்கு வேண்டி வருவீங்க, ஒரு பாட்டு பிடிச்சிட்டு பாடவே பிடிச்சிக்குவாங்க. ஒரு மிமிக்ரி பண்ணுவீங்க, மிமிக்ரி விட்டு போட்டு டான்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அந்த இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு ரொம்ப மோசம் இல்லை, போட்டு நையை படைப்பாங்க. நையை படைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறத வாட்ச் பண்ணுவோம். உங்களால் முடியலைன்னா அதை சொன்ன பாருங்கள். நிறையா கடைக்காரர்கிட்டலாம் கேட்டு, மார்க்கெட்டிங், கடைக்கார, விவசாயி, கட்டட வேலை சம்மந்தப்பட்ட கட்டுக்கிட்டெல்லாம் கேட்டு ஆலோசனை பண்ணி அவங்கள நீங்கள் வச்சுக்கலாமா, நிரந்தரமா, இல்லை பிளாக்கில் கொள்ளாமல் பார்த்துக்குங்க. இதுலையெல்லாம் வந்து என்ட்ரு ஆகக்கூடிய பிளாக்கில் போடாத லிஸ்ட்லேயெல்லாம் பார்த்திங்க, என்ட்ரு உங்களுக்கு ஒரு தங்கச்சியாவோ, அண்ணனாவோ, அக்காவாவோ, மாமாவோ, சித்தப்பாவோ, இந்த லிஸ்ட்லேயெல்லாம் வருவாங்க. நல்லா ஒரு பாசமாக அவங்கள தூக்கி அப்படியே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு குழு மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டு நீங்கள் அதிலே பேசிக்கலாம். ஏன்னா தேவையில்லாத கால்ஸு, தேவையில்லாத விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் உண்மையான விஷயங்களை ஷேர் பண்ணி அதன் உண்மையான விஷயங்களை அதில் கற்றுக்கிட்டு ஒரு குழுவை வந்துட்டு ஒரு தமிழ்நாடு அளவுலையோ இந்திய அளவுலையோ பெரிய அளவில் ரீச் பண்ணி அதுக்குண்டான விஷயங்களை சேகரித்து அதுக்குண்டான திறமைகளை நீங்கள் வளர்த்து உள்ளேயே விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு போட்டி நடத்தாலும் சரி, ஒரு பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி நடத்தாலும் சரி, ஒரு டான்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் குழுக்குள்ள ஒரு 500 பேர் இருக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 100 பேர், அந்த 100 பேர் ஜாயின் பண்ணி அதுக்குள்ளேயே நல்ல தகவல்கள் எல்லாமே பரிமாறிக்குங்க. தேவையில்லாத யாரையும் அதில் இருக்குது எல்லாமே அந்த புரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு ஏகப்பட்டது. பிளாக்கில் அடிக்கிறதுனா அடிச்சிருங்க. ஏன்னா நம்ம மீறிய ஒவ்வொரு விஷயம் வரக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு கால்ஸும், ஒவ்வொரு ஆட்களும் தேவையில்லாத ஆட்களை தூக்கி பிளாக் அடிங்க. கிண்டல் மனிதர் கூட தயவு செய்து பேசாதீங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தை. அவன் ஏதோ ஒன்று பேசுவான், நீங்கள் ஏதோ ஒன்று பேசுனீங்க, உங்களுக்கு திறமையாக்குது. அந்த திறமையும் அதுக்குள்ளே போய் இல்லாகும்போது அவன் பெருசாக தெரியவா, உங்களை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க. மக்கள் வேறு விதம், வேறு மாதிரி மக்கள். சரிங்களா? பார்த்து கவனமாக இருங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது